அதே நேரத்தில் நான் பிடிக்கப்பட்ட உடனே பிபிசிக்கு தகவல் தெரியப்படுத்தி அந்த ஊடகம் தெரியப்படுத்தி வெளியில் தெரிய வந்தபடியால் என்ன எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் என்ன வச்சுக்கொண்டு எங்களோட தமிழ் மக்களுக்கு அநியாயம் செய்யலாம் என்ற ரீதியில தான் எங்களோட குடும்பத்தை அவங்க உயிரோட வச்சிருந்தாங்க. As soon as we were taken into custody, the BBC came out with the news that we were alive, and then the government took custody of us. That is the reason, because the news was flashed that we were alive. That is the reason the government kept us alive, and their idea was to make us work for the government at a later stage. அப்ப என்ன நான் 16ஆம் தேதி மே மாதம் 2009 பிடிபடுறேன். அப்ப பிடிபட்ட நிலைமையில என்ன புதுக்குடியிருப்புலையே வச்சு இனங்கண்டு ஒரு இடத்துக்குள்ள கொண்டு விடுறாங்க. அந்த இடத்துல நானும் என்ற பிள்ளைகளும் எங்களோட கூட பாப்பாண்ணியோட கூட நின்ற ரூபன் அவரும் சேர்ந்து எங்களோட வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் அந்த இடத்துல நிற்கல 3 மணித்தியாலும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த ரூமுக்கே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ அவன் கொமாண்டருக்கு தெரியப்படுத்துறாங்க, இந்த குடும்பம் எங்கள்கிட்ட மாட்டுப்பட்டுட்டு நாங்கள் பிடிச்சிட்டோம், என்ன செய்யறதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. On the 16th of May, we were taken into custody and taken to an undisclosed location. And after that, they informed, after 3 hours, we never knew where we were. And after that, they informed the commanders about our whereabouts. And then they were seeking the next instructions as to what is to be done with us. அந்த இடத்துல நாங்கள் இனங்காணப்படுறதுக்குரிய காரணமா இருந்தது போராளியிலிருந்து பிடிபட்ட ஒரு சிலரும், அதே நேரத்தில் எங்களை தெரிஞ்ச மக்கள் அந்த இடத்துல என்ன செய்யறன்னு தெரியாம திகழ்ச்சி போய் பார்த்ததுதான் முக்கிய காரணமா இருந்தது. Though we were taken into custody, we never knew what was going to happen to us. Many people had seen us being taken into custody, and that perhaps was one of the reasons that we were kept alive. அந்த பிடிபட்டிருந்த போராளிகள் அந்த இடத்திலும் செய்த சாதுரியமான செயல்பாடு உடனடியாக கொமாண்டருக்கு தெரியப்படுத்தினது. அப்படி கொமாண்டருக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்காட்டா சிப்பாய்களால இன்னைக்கு இசைச்செல்வியின் இடத்துல எங்களோட குடும்பமும் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கு. When we were taken into custody by the soldiers, some of them informed the matter to the commanders, and that is the reason we are alive. If the soldiers were to be in charge of our custody, whatever happened to Isai Priya would have happened to my family also. அந்த ரீதியில நாங்கள் என்ன குடும்பம் என்று தெரிஞ்சதை பேருந்து எங்களுக்கு அவங்க காவல் போட்டு கிளிநொச்சிக்கு அனுப்பிக்க சொல்லித்தான் விடுறாங்க. ராணுவ சிப்பாயிட்டு நீங்கள் மாட்டுப்படுவியலா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி. அப்ப கூட ரூபனை நான் 2ஆம் திருமணம் செய்தனான் என்று சொல்லித்தான் பதிவை கொடுத்து நாங்கள் அங்கால நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரூபனும் எல்லா இடத்திலும் எங்களோட சேர்ந்து எல்லா விசாரணையும் எதிர்கொள்றோம். அப்ப அவர்கிட்ட சொல்லிவிடினா கிளிநொச்சி ராணுவத்துக்கு முன்னாலேயும் சரி, வவுனியாவில் சாதாரண ராணுவத்தை சந்திக்கையும் சரி, உங்களோட துணைவியண்டே கொண்டு போங்கோ, தயவு செஞ்சு மாறிக்கிறி தமிழ்ச்செல்வம் பஞ்சாதியண்டே எந்த இடத்திலும் பாவிச்சிடாதீங்க, ராணுவ சிப்பாய் அந்த இடத்திலே முடிச்சிடும் ஆள. So when we were moving from the war zones into Vavuniya, we were told that she was married to one Reuben, another person who was in the LTT, and then she was the second wife of Reuben. So wherever the instruction given to Reuben is wherever they were to be interrogated, she had to simply say that she was the wife of Reuben, because if she disclosed her real identity, that would be the end of her story. நாங்கள் 11 பேரை போராளியா இருந்த நாங்கள் சொல்லி எங்களோட பஸ்ல ஏற்றி எங்களை இருத்திட்டு எங்களுக்கு ராணுவ காவலை போட்டுடுத்தான் அந்த பஸ்ல வீதி எங்கள் மக்களை ஏற்றி கொண்டு வவுனியா நோக்கி அந்த வாகனம் நகருது. திருப்பி சொல்லி விடுறாங்க, எந்த ஒரு இடத்திலும் முகத்தை காட்டி சனம் இனங்காண்டு ராணுவத்துக்கு சொல்லக்கூடிய மாதிரியோ இல்லாட்டா மாற்று இயக்கங்கள் கண்டு உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிடாதீங்க, வவுனியா கொமாண்டன்ற இடத்துக்கு நீங்கள் சேருமா மட்டுக்கும் நீங்கள் பாதுகாப்பா போக வேணும்னு சொல்லி அந்த புதுக்குடியிருப்புல இந்த கொமாண்டராலே செய்தி தெரியப்படுத்தப்பட்டுத்தான் நாங்கள் வவுனியாக்குள்ள வந்த நாங்கள். The commander of Pudukkudiiruppu arranged for a bus in which 11 of us were put into the bus, and then we were very specifically told not to reveal our identities until the time we reached Vavuniya. So that journey itself from Pudukkudiiruppu to Vavuniya was a very challenging task for us. வவுனியாவில் நாங்கள் வந்தோடனே எங்கள் எல்லாரையும் ஒரு மணி தியாகத்தில் கொமாண்டர் சந்திக்கிறான்.
சந்திச்ச உடனே வந்து அவன் எல்லாரையும் பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிட்டு என்னையும் இந்த பிள்ளைகளையும் ரூபனையும் வந்து சேர்த்து ஜோசப் கேம்புக்கு வந்து கொண்டு போறாங்க. After we reached Vavonia, the commander came, met us, separated all the 11 of us. Me, my children, and Reuben were sent to the Joseph camp in Vavonia, which is a very well-known and very well-documented torture center. ஜோசப் கேம்பை பற்றி தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். இலங்கையிலேயே ஆக கூடின சித்திரவதை நடக்கிற ஒரு முகாம் அது ஜோசப் கேம்ப் தான். அந்த கேம்புக்கு கிட்ட நெருங்குற அளவு தூரத்திலேயே அவங்களோட கண்ணை மறைக்க சொல்லிட்டாங்க. அப்ப பிள்ளைகளை வந்து அந்த இதுல செய்யற சின்னாக்குலண்டபடியா என்னையும் ரூபனையும் கண்ணை மறைக்க சொல்லி கண் மறைக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த இரவு நாங்கள் ஜோசப் கேம்புக்கு கொண்டு செல்லப்படுறோம். As those who know the situation in Sri Lanka, Joseph camp is one of the most notorious torture camps. So as we were nearing the Joseph torture camp, we were blindfolded. Me and Reuben were blindfolded. The children were not blindfolded, but after that we were blindfolded and taken to the camp. கேம்புக்குள்ள போன உடனே அவங்களோட புலனாய்வுத்துறை அதிகாரியின் ஆபீஸர் வந்து எங்களுக்கு ரூமா தெரியும் அதுக்குள்ள இருக்க சொல்லி தாங்கள் எந்த நேரமும் வந்து விசாரணையை கூப்பிடலாம்னு. We were put into the investigating officer's room and told that any time the investigating officer would come and interrogate them. அந்த இடத்துல வந்து ரூபன் வாசக்கதவை சாத்திட்டு அந்த கதவுலயே சாஞ்சு கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்க என்ன செய்யறேன்னு தெரியாமல் நான் இந்த ஜன்னல் பக்கத்துல இருந்து ரெண்டு பிள்ளைகளும் மடியில படுத்திருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மாங்கிற நிலை எங்களுக்கு என்ன நடக்க போதோ இந்த கேம்பை பற்றி தானமா அப்பா நெடுக சொல்றவர் பிரச்சனையான கேம்ப் இன்னைக்கு அந்த இடத்துக்கே நாங்கள் வந்துட்டோம் என்ன நடக்க போதம்மான்னு சொல்லி பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல கேட்கிறாங்க. So when we were there inside the interrogating officer's room, Reuben did not know what to do. Reuben leant himself on the door. I was seated on the floor. The children were on my lap and suddenly the children started asking me the question as to we are at the same place about which our father used to narrate stories related to torture. But finally we have ended up in this kind of a hell of a place. அந்த இடத்துல வந்து அவங்க அழுதழுதே அவங்க நித்திரை ஆயிட்டாங்க. இரவு 1:30 மணி இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை அதாவது ராணுவத்துல உறுப்பினரா இல்லையானது எனக்கு தெரியாது. சிவில் ஸ்கர்டன் ரோஸ் தான் வந்தவா. இங்கிலீஷ்ல என்னோட உரையாடினவ. அவ வந்து சொன்னா விசாரணைக்காக கமாண்டர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் தனியா வாங்கன்னு சொல்லி. At 1:30 in the night, the children, after crying, were tired and slept. At around 1:30 in the night, a lady in a civilian uniform, civilian cloth, she came into the room and told me that the commander is calling you out for investigation and interrogation. அப்ப 1:30 மணிக்கு நான் போயக்கலையும் பிள்ளைகளை விட்டுட்டு வேற சொல்லிக்க நான் சொல்லி போட்டேன் இந்த விசாரணை எங்க என்ன நடந்தாலும் பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் இங்கால வந்து நிக்கிறோம். இன்னைக்கு உங்கள்கிட்ட மாட்டுப்பட்டு நிக்கிறோம்னா அதுக்காகத்தான் விட்டுட்டு வர மாட்டேன் இந்த சந்தர்ப்பத்தில். அந்த நேரம் என் மகனுக்கு 4 வயது தான். அவரை தூக்கி தோல்ல போட்டுட்டு மகளை நித்திரையால ஒழுப்பி கையில பிடிச்சு அவ தூங்கி விழ அவனை கையில நுள்ளி முழிப்பாக்கி 2 பிள்ளைகளையும் என் ஜகையோட கூட்டிக் கொண்டுதான் அந்த விசாரணை இடத்துக்கு நான் போனேன். She wanted me to go alone, but then I told her that I am alive today and we have surrendered only because we wanted to be with our children. So my son who was 4 years old, I took him on my shoulders, I carried him on my shoulders, and then my daughter who was sleeping, I woke her up and pulled her along to the investigating officer's room. அப்ப கூட்டிக் கொண்டு போய்க்கேன் எந்த கண் வந்து மறைக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்தது. பிள்ளைகள கண் வந்து அப்படி இருக்கே இல்ல. ஆனா போய்கொண்டு கேட்கல வந்து நாங்கள் கொஞ்ச தூரம் தான் நடந்து நாங்கள் உண்மையில. ஆனா அந்த இடத்துல வந்து போகைக்குள்ள வந்து கேட்ட சத்தம் வந்து உண்மையில நீங்க யாரும் கேப்பியலா இருந்தா உண்மையில நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ராணுவ முகாம் வந்து ஒரு சித்திரவதை முகாம் தான். எனக்கு எந்த கணிப்பின்படி எனக்கு கண் தெரிஞ்சிருக்கே இல்ல. ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டப்பா தான் அந்த முகாம் இருந்திருக்கணும். எனக்கு அந்த முகாம் அமைக்க எனக்கு தெரியாது. அப்ப அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருந்து பெண் பிள்ளைகள சத்தங்களும் அழுக குரல்களும் ஆண் போராளிகள் சித்திரவதை நடக்கிற அழுக குரல்களும் பிள்ளைகளும் என்னோட அழுகொண்டு வரக்கூடிய நிலைமையில நாங்கள் அந்த சத்தத்தை கிரகிச்சு கொண்டுதான் விசாரணை இடத்தை நோக்கி போய்கொண்டிருந்த நாங்கள். I was taken by walk and they had blindfolded me. As we were walking, the sound that we could hear was something that is unimaginable. Nobody here would have experienced this kind of happening. All that I could hear was the cries of those who were being tortured. Many of them I could hear was the voices of young men and young women. My children were scared
and then they also started crying, but I continued my walk, dragging them along. அப்ப அந்த இடத்துல நாங்க உள்ள அந்த விசாரணை ரூமுக்கு போய்க்கல வந்து இப்ப நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புல இருக்க நாங்க 2 போராளிகள் வந்து நடன அரங்கேற்றம் செய்த நாங்க அதுல வந்து எனக்கு நான் முதலாச்சுன்னா எனக்கு அடுத்து செய்த அரங்கேற்றம் செய்த போராளி அந்த ஸ்டாச்சு சர்வதேச கொடுக்கிற ஸ்டாச்சு வந்து அவங்களுக்கு இங்கே கையில கிடைச்சிட்டு அதை வச்சு ஒரு ஆமிக்காரன் நீட்டி கேட்டான் நீ செய்த அரங்கேற்றத்துல தானே நீ இதை கொடுத்த நீ என்று சொல்லி இல்ல அவன் கையில இருந்தது அவன் அதை காட்டி எங்களை கேட்டு நீ தானே அங்க இந்த அரங்கேற்றம் செய்த இடத்துல உனக்கு நீ அங்க சனத்துக்கு கொடுத்த நீ Arangetram is a kind of a degree for the first performance once you complete certain stages of a dance called as Bharatanatyam. So when she went for the interrogation, the person standing there, when she had done her Arangetram, they had presented her with a small statue. So he had that statue in his hand, and then he narrated that this statue was given to you when you had your Arangetram. அந்த நான் உடனே அப்ப அரங்கேற்ற ஸ்டாச்சுவை காட்டிட்டு நான் சொன்னேன் இல்லையன்னு சொன்னோன்னே அதாலே அவன் அடிக்க எனக்கு ஓங்கினான் ஓங்கிக்க நான் வெட்டி கையில அந்த ஸ்டாச்சுவை பிடிச்சிட்டு சொன்னேன் நீ வடிவாய் உனக்கு பேர் வாசிக்க தெரிஞ்சிருக்க மாட்டேன் பேரை வாசி பேர் என்ற பேர் நீ கண்டுபிடிச்சிட்ட இசைச்செல்வி சசிரோஜாண்டு 2 பேரையும் நீ வச்சிருக்கிற அப்ப இதுல இருக்கிற பேரை வாசி எனக்கும் அந்த பேருக்கு சம்பந்தம் இல்லை அப்ப பேந்தே நீ இந்த ஸ்டாச்சுக்காகவே என்ன அடிக்க வலிக்கிறான்னு நான் வாசல்ல வச்சு முதல்ல பிரச்சனையை தொடங்கிட்டேன். When he asked me whether that statue belongs to me, I told him very specifically that this statue does not belong to me, and then immediately he raised his hand with the statue to hit me. At that point of time I asked him to read whatever was written on the statue. The name that was written on the statue was not mine. So based on that I told him that this statue is not mine because my name is not there on the statue. அப்ப அந்த ரீதியில உள்ளுக்கு போயேக்கலே எனக்கு வந்து பயங்கர கோபம் வந்துட்டு என் 2 பிள்ளைகள் என்ற கையில இருக்கணும்ன்ற உணர்வு கூட எனக்கு இல்லாம இவங்க இவ்வளவு கொடுமையே இந்த சத்தங்களை கேட்டது என் பிள்ளைகள தவிப்பு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு உள்ளுக்கு போனோன்னே நான் வந்து சாதாரணமா ஒரு குற்றவாளியா நின்று நான் கதைக்கே இல்லை நான் வந்து நேர நிமிந்து நின்றுதான் அவங்களோட திருப்பி கதைச்சினேன் அவங்க கேட்ட கேள்வியல்ல எனக்கு தெரிஞ்ச விடத்தை அதாவது அன்னையை பற்றித்தான் தலைவரை பற்றித்தான் கூடுதலான விசாரணை இருந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன் மற்றபடி எனக்கு தெரியாத நான் தெரியாதுன்றே சொல்லிட்டேன் அப்ப அவங்களுக்கு வந்து திருப்பி என்ன கேட்டு பார்த்தாங்க கடைசியில முடிவெடுத்துட்டாங்க நான் நோமல்ல இல்லையாண்டு அதோட அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விசாரணை முடிஞ்சது உங்களை நாங்க இனி சனத்தோட கொண்டே சேர்க்கிறோம்னு சொல்லி when they started the interrogation, I was extremely angry, and also I completely forgot that I had my children along with me. So the one question they repeatedly kept asking was about our leader, and I told them the truth, that is I do not know about his whereabouts and I don't know where he is. So this continued for a long time. After that they said that we have nothing more to ask, and then they wanted to send me to the camp where the other normal people, other civilians lived. எனக்கு அந்த நேரத்திலே திருப்பி ஒரு குழப்பம் தொடங்கிட்டு ஏன் கமாண்டர் மேர் என்னோட நல்ல மாதிரி கதைக்கிறாங்க என்ன காரணம் இதுக்கு பின்னாலே இருக்கு சனத்திட்ட விட போறோம்டா என்னத்தை என்ன வச்சு பயன்படுத்த போறாங்க என்ற ரீதியில வந்து எனக்கு ஒரு பயங்கர மனக்குழப்பம் அந்த நேரத்திலே உருவாயிட்டது. I was in a state of confusion because the commanders behaved well with me, and then they wanted to release me amidst the civilians. At that point of time I started thinking as to why they want to set me free and let me be with the civilians. So that confusion went around ringing my mind. அந்த இடத்துல இருந்து ஒன்று மனசுக்கு வருது சித்திரவதை என்ற பிள்ளைகளுக்கு முன்னால எனக்கு நடக்காம அங்கால கொண்டு வைக்கிறாங்களா என்ன நடக்க போகுது என்ன ஜோசப் கேம்புக்கு கொண்டு வர இடையிலேயே கொண்டு வர்ற அந்த வாகனத்திலேயே என்ன கண்ணத்தை பத்தி அடிச்சு என்ன தலைமுடியை பிடிச்சி வாகனத்தோட அடிச்சவங்க அப்ப அந்த ரீதியில மனம் வந்து போயிருந்த பிள்ளைகளுக்கு முன்னால எனக்கு ஏதாவது செய்திருப்பாங்களா இன்னைக்கு பிள்ளைகளும் வந்து முற்றுமுழுதா மனப்பாதிப்புக்குள்ளான ரீதியில வந்துருவினா அப்ப அந்த ரீதியில யோசிச்சுருக்கே என்ன நடக்க போது சனத்துக்கு கொண்டு எடுத்து யோசிச்சு கொண்டிருக்கே அவங்க என்னோட புலனாய்வுத்துறையில இருந்த ஒரு போராளி அவர் மகனோட வந்தவர் நானும் 2 பிள்ளைகளோட வந்தாங்க எங்களை ஒரு பஸ்ல ஏற்றி ஒரு 4 ஆமிக்காரர் அதை விட்டு சாரதி அது ஆமியா இல்லையா எங்களுக்கு தெரியாது அந்த இதுல ஏற்றி எங்களை வவுனியால வந்து சனத்தோட வந்து சேர்க்கிறாங்க. So when I was released, there were 4 army men who accompanied me in a bus. Along with that there was another former militant with his son. But the question that went around in my mind was why I have been released, because I was in a state of confusion, because while bringing me to the Joseph camp itself I knew for sure that I would be tortured, because on the way
to the Joseph camp, they had pulled my hair and then beaten me. But then in the camp, nothing untoward happened, and they were going to release me amidst the civilians. So I was in a real shock, and then I was thinking that what would happen if they tortured me in front of my children. Psychologically, my children also would be shattered. But then nothing of that sort happened. They wanted to release me, and that put me through a serious state of confusion. ஜோசப் கேம்புக்கு என்ன கொண்டு போய் கொண்டு வந்தது ஆனந்தத்துக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க வழியில விடவும் இல்லை. மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தோன்ன வந்து என்னையும் என்ற பிள்ளைகளையும் ரூபனும் சேர்ந்தவங்களோட நின்றது எங்களை தனிச்சு ஒரு இடத்துல ஒரு ஆமிக்காரன காவல் போட்டுட்டு விட்டுட்டாங்க. There was no documentary proof that these people had taken me and Reuben to the Joseph torture camp. So after taking us there, they had left us in a room. அந்த இடத்துல வந்து எங்களை தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல, அதாவது வெட்ட வழியில மெச்சிருக்கேட்ல வந்து மாற்று இயக்கத்தை சேர்ந்த ஒரு குழு வெள்ள வேனோட வந்து இன்னார் குடும்பம் தானன்னு அந்த காவலுக்கு நின்ற ராணுவம் சொன்னோன்னு பயங்கர மோசமான வார்த்தைகளால கதைக்கவே இயலாத மோசமான வார்த்தைகளாக காய்ச்சி கொண்டு உங்களையெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியது பண்ணணும்னு சொல்லி என்ன வந்து இழுத்து வானத்துக்கு ஏற்ற முயற்சி செய்ய வழி கிடைக்க அந்த ராணுவ எனக்கு காவலுக்கு நின்ற ராணுவம் இல்ல, இது மேலிடத்து ஓடரோட நாங்கள் காவலுக்கு நிக்கிறோம், நீங்கள் எதுவுமே செய்ய இயலாதுன்னு சொல்லி உடனே செட்டில தொடர்பு கொண்டு கொமாண்டர் அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டதாலதான் அதுல நான் அளவழிக்கிட்டேன் ஒன்றுமே செய்யலான்னு சொல்லி அந்த நிலைமையில தான் அந்த மாற்றியக குழு வந்து என்னையும் என்ற பிள்ளைகளையும் வந்து விட்டுட்டு போனது. There was another militant group which came in a white van. As soon as they saw me, they started abusing me with very bad, filthy language which I cannot narrate. So the only thing I did was I started weeping and then pleading that I have 2 children. But the soldiers who were there, they also had instructions not to harm me, and these soldiers told the members of the other militant group, that they had instructions from the army commanders to safeguard these people. அதுக்கு பிறகு மக்களோட மக்களாய என்ன கொண்டே சேர்க்கிறாங்க, சேர்த்து போட்டு எனக்கு பக்கத்துல ஒரு ராணுவ காவலை போட்டு வச்சுக்கிறாங்க. மக்கள் பயந்து தான் என்ன வந்து என்னோட கதைக்கலாமா இல்லையான்ற கைக்கு அப்படி இருந்துமே சில சனங்கள் வந்து என்னோட கதைச்சல உண்மையில. After that, I was taken into the camps where the civilians lived. They had given me a police for protection, but then people had this fear whether to come and talk to me, but there were a few people who came and spoke to me. அந்த இடத்துல இருந்து பெண் பஸ்ல ஏத்தி வந்து எங்களை அந்த மக்கள் பதிவு செய்யற இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்ச்செல்வன் இன்னைக்கு வந்து சொந்த பேரே தமிழ்ச்செல்வன் தான். அப்ப எங்களோட பதிவண்டு வேலைக்கு தமிழ்ச்செல்வன் சசிகலா, தமிழ்ச்செல்வன் நிலைமகள், தமிழ்ச்செல்வன் ஒளிவேந்தன் தான் பேர். அப்ப மாத்தி போட இயலாது. இப்ப நாங்கள் அந்த பேரை கொடுத்துட்டு அங்கால போக பதிஞ்சவன் எங்களை அங்கால விடுறான். அடுத்து பதிர இடத்துல நின்றவன் வந்து இப்ப தமிழ்ச்செல்வன் உங்க புருஷன் இன்றைக்கு எங்கேண்டான், நாங்க பீரச்சி அடைஞ்சிட்டாருண்ட எப்பண்டு கேட்டான். நான் பின்ன உடனே சொன்னேன் 2007 அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. உடனே கேட்டான் எந்த பிரிவுல இருந்தவர், அரசியல் என்று மட்டும் சொன்னேன். உடனே அவன் கேட்டான் அப்ப பொலிட்டிக்கல் லீடரான்னா ஓமண்டு சொன்னோன்னு எங்க இருந்துதான் முச்சாங்களோ தெரியாது 500 ஆமிக்காரர் வந்து என்னையும் என்ற பிள்ளைகளையும் வந்து சுத்திட்டாங்க. At the camp we were shifted to a place where the registrations were taking place. So when the registrations were taking place, I was asked to spell out my name. When I gave my name ends with Tamil Selvan. As soon as they heard the name Tamil Selvan, they asked me to which wing of the LTT he belonged. When I told them that he was in the political wing, then one of them asked whether he was the leader of the political wing. The moment I said yes, he was the leader of the political wing, nearly 500 of the army men, I don't know from where, came and surrounded me. அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு எதுவுமே செய்ய முடியல. அழுற ஒரு ஆயுதம் தான் என்னட்ட இருந்தது. என்ன வேற எதுவுமே நான் அந்த இடத்துல செய்ய முடியல. இப்ப நான் அந்த இடத்துல திறத்துக்குள்ளாரி அளவழிக்கிட்டோன்னு தமிழ்ச்செல்வனே கீழே உறுப்பினராக இருந்து இராணுவத்தால பிடிக்கப்பட்டு எங்கள் மாதிரியான ஆக்களுக்கு உதவி செய்யப்பட்டு பின்னர் இராணுவத்தாலே கொல்லப்பட்ட தூயவன் என்ற முதல் உறுப்பினராக இருந்தவர் அந்த தம்பிதான் உடனே அந்த இடத்துல ஓடி வந்து அவள ராணுவத்துக்குள்ளாலே நுழைஞ்சு இல்ல அவ சரண்டர் பண்ணி இருக்கிறா, அவ ஒண்ணும் செய்திடாதீங்க, மேலிடத்தோட இருக்கு, அவ எதுவும் செய்திடான்னு கத்திக்கொண்டு உள்ளுக்கு வந்து எனக்கு பக்கத்துல இருந்த அக்கா அழாதீங்க அக்கா அழுவீங்களா இந்த அக்கா என்ன மேலும் செய்வாங்களா அக்கா, தயவு செய்து அழாதீங்க, அதுவும் ராணுவ சிப்பாய்களுக்கு முன்னால அழுதாதீங்க அக்கா, அவங்க ரேப் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல வச்சு, தயவு செய்தக்கா உங்களுக்கு கொமாண்டர் பக்கத்தால சப்போர்ட் ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க தர்றாங்க,
தயவு செய்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி அழுகிய நிப்பாட்டுங்க காண்டு அந்த இடத்துல தூயவன் என்ன காப்பாத்தி என்ன பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்து ஏத்துது. So there was another militant by the name of Thuyavan. He came rushing, pushing aside the soldiers who were there, and then he came and started pleading with me not to weep. I was inconsolably weeping. At the same time, there was another lady who was there. They said that if I continue to weep, these people would not hesitate even to rape me. But then at the same time, Thuyavan knew that the commanders had given instructions not to do anything serious with them. In this kind of a situation, surrounded by about 500 soldiers, I was put into a bus. என்ன கொண்டே வாகனத்திலே ஏத்தியும் 1.5 மணித்தியாலமா என்னால என்ற அழுகைய வந்து நிப்பாட்டவே முடியல. I could not stop weeping for 1.5 hours, even though I was there in the vehicle. அந்த இடத்துல தூயவன் எனக்கு சொல்லுது, எவ்வளவு தூரத்துக்கு இப்ப நீங்கள் தண்ணியில வாழைக்கு எப்படி நிமிந்து நின்று வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி ராணுவத்துக்கு முன்னாலே தயவு செய்து நிமிந்து நில்லுங்கக்கா. என்னத்துக்கோ பயன்படுத்த போறாங்க, அந்த இடத்துக்கு மட்டும் மூளையை பயன்படுத்தணும்னா நீங்கள் கூட ஸ்ட்ராங்கா திருப்பி நிமிருங்கோ, அழுவியலா இருந்தா முடிச்சு விட்டுருவாங்க ஒன்றும் இல்லாம தயவு செய்து நிமிருங்கோக்கான்னு சொல்லி என்ன ஜனத்தின் கேம்ப நோக்கி போற பஸ்ல ஏத்தி விடுது. Thuyavan was the one who encouraged me not to lose heart, and then Thuyavan wanted me to remain as the person whom I was before the ending of the war. So he told me that if I am discouraged and if I continue to weep, they would take me to be a very, very weak woman. He wanted me to be strong. So he then took me and put me into the bus that went to the civilian areas of the camp. அப்ப அதுல வந்து பஸ்ல ஏறி எங்களை வந்து ராம்நாதன் கேம்புக்கு அனுப்புறாங்க. ராம்நாதன் கேம்ப்ல வந்து சனத்தை ஒரு டென்ட்டுக்குள்ள வந்து 10 பேர் உள்ள எண்ணிக்கையில விடுற அடிப்படையில பிரிச்சு கொண்டிருக்கேன். எந்த 10க்குள்ள போயிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்னால எந்த சின்னத்துக்கு பிரச்சனை ஆகும்ன்றது எனக்கு கேள்விக்குறியாயே இருந்தது. அப்ப நான் இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு தனியாவே ஒரு இடத்துல இருந்துட்டேன். I was taken to the Ramanathapuram camp. In this camp, each family was allotted, members of 10 were allotted a camp. I did not know which place I would be assigned or with whose family I would be sent. So I did not want to enter into a family wherein I would become a troublemaker for them, because my situation was different from that of the other civilians. So I, along with my children, stayed outside the tent. அப்ப அந்த இடத்துல நாங்க கேட்க வந்து கமாண்டர் வாரான், பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டென்ட்டுக்கு அடிக்கிறது, ஒரு குரூப்பையும் அடிக்கிறதுக்கு வாரான். அந்த இடத்துல எங்களை பார்த்தோம், தனியா மூடி இருந்தப்ப பார்த்தோன்னே கேட்டா நீ இயக்கத்துல குடும்பம் எல்லாம் உண்டு. நான் ஓமன்னு சொன்னேன். அப்ப உன்னுடைய மனுஷன் எங்கே இருந்தா நான் இன்னும் இறந்துட்டார், போர்ல இறந்துட்டாருண்டு. அப்ப இறந்துட்டாருண்டா அவர் என்ன அங்க இருந்தவர்ண்டா அரசியல் துறை. அப்ப என்ன பேருன்னா தமிழ்ச்செல்வன். உன்ற புருஷனால்தான் இவ்வளவு நடந்தது. நாங்கள் 50,000 ஜனம் வருமென்றுதான் எதிர்பார்த்த நாங்கள். வன்னிக்க நாங்கள் கடைசியா விட்டது 50,000 ஜனத்தை என்றுதான் எங்களுக்கு கணக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு ஒரே நாள்ல நாங்கள் 50,000 ஜனத்துக்குரிய பொட்டுகளை போட்டுட்டு பார்த்து கொண்டு கேட்க 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சனம் வந்து இங்க குவிஞ்சிட்டு உன்ற புருஷன் செய்த வேலையால்தான் இவ்வளவு சனமும் அந்த இடத்துல நின்று தமிழுக்காக பாடுபட்டது. உன்னை நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் விடையலாது, தமிழ்ச்செல்வன் குடும்பம் இனி வாழ இயலாது என்று சொல்லி அவனுக்குள்ள இந்த சிப்பாய்க்க சொன்னான். எங்களை கொண்டே ஆபீஸ்ல விட சொல்லி எங்களை தாங்கள் முடிச்சே ஆகணும்னு சொல்லி அவன் அந்த இடத்துல சொல்றான். So when I was standing with my children, the 3 of us were there. A commander was passing by allotting the camps. As he saw the 3 of us standing alone, he came and asked me about my identity. When I told that I am Tamil Selvan's wife, his immediate reaction was, all this is because of your husband. We expected only 50,000 Tamils to come out from the war zones, but then this day itself we have had 150,000 Tamils coming out. So all this is because of his activities when he was alive. So then he wanted to finish us off. He called a soldier. He told that this is the end of this family, take them to my room, and we were taken to his room. அப்ப அந்த சிப்பாய் வந்து எங்களை நோக்கி வந்தோன்று கேட்க நான் திருப்பி அளவழிக்கிட்டேன். அப்ப அளவழிக்கிட்ட உடனே அதுல நின்ற பிடிபட்ட ஒரு போராளி தான் உடனே ஓடி போய் அந்த MP பேட்ச் என்று சொல்லி அவங்களோட மிலிட்ரி போலீஸ் என்று சொல்லி அவங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு போலீஸ்ல ஒரு பிரிவு, அந்த பட்ஜ் கட்டின ஒரு ஆளுக்கு ஓடி போய் பிரச்சனையை சொல்லி அவனை எங்கள் மத்தியில கூட்டிட்டு ஓடி வாரான். அவன் வந்து அவனும் இந்த கொமாண்டரும் ஒரு காமத்தியலமா சண்டை பிடிக்கிறாங்க. கொமாண்டர் எங்களை முடிச்சே ஆகணும்னு நிக்கிறான்.
அந்த எம்பி பட்ச்காரன் நிக்கிறான், இல்ல இவைய நாங்க முடிக்க இயலாது, இவ கொமாண்டர்ட்ட பாதுகாப்போட வந்தோன்றிருக்கணும், இவையில முடிக்கிறதுக்குரிய அனுமதி உங்களுக்கு இல்லை என்று சொல்லி. When we were in the office of the commander, there was a military police with the MP, that is military police badge, who came in, and then he identified us. Once he got to know who we were, he started arguing with the commander. The commander at any cost wanted to finish us off, but then the military police said that we have been brought here with the instructions of the top level commanders and nothing should be done to us. அப்ப அப்படியே வந்து அந்த எம்பி பட்ச்காரன் கொமாண்டோட சண்டை பிடிச்சிட்டு எங்களை எடுத்து கொண்டு போய் முதல்ல நேரத்துக்கு அங்க வந்து இந்த சனத்தின் டென்ட் ஒன்றுக்குள்ள கொண்டு எங்களை விட்டு போட்டு, இந்த குடும்பத்திட்ட ஒருத்தரும் கதைக்க வேண்டாம், ஒன்னும் கேட்க வேண்டாம், ஆனா இந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்திடாதீங்கன்னு சொல்லி அந்த எம்பி பட்ச் மிலிட்டரிக்காரன் வந்து சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போறான். அப்ப விட்டுட்டு போனோன்னு வந்து அவன் வெளியில போய் என்ன செய்தான்னு தெரியா, எங்களோட தமிழ் ஜனம் என்ன சந்திக்க என்ன நோக்கி வருது. The military police fought with the commander and brought us out of the office of the commander and took us to a tent, and then he left us inside a tent and told the people who were surrounding the tent that nobody should come and talk to us. And after that he left the place. But then the people there got to know about our identity, and then slowly they started to come in and start talking to us. அப்ப உண்மையில எம்பி அவன் வந்து கொமாண்டர் வந்து என்னோட நல்ல மாதிரி தான் கதைச்செல்லாம் நின்றுட்டு அப்ப மக்களே வந்து சந்திக்க விடைக்க. அப்ப நான் நினைச்சேன், எனக்கும் என்ற பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பு இதை தரப்படுதாக்கும், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாக்கும். ஆனா அண்டு இது 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்தது அண்டு எங்களை வந்து பார்த்த சனம் உண்டும். அதுக்கு பிறகு நான் காணவே இல்லை. அங்க 4 நாள் கிட்ட வச்சிருந்தவங்க, ஆனா நான் திருப்பி காணவே இல்லை. All this happened on the 17th. The military police who came and spoke to me, and also who spoke to the people. After that he left, but then I was there for the next 4 days. Over the course of these 4 days, I never happened to meet any of those who came and spoke to me. I do not know their whereabouts or whatever happened to those who came and met me. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு போராளியா இருந்தான்னு சொல்லியும் தமிழ்நேக்கில வேலை சேர்ந்த ஒரு ஆள் வந்து என்ன சந்திச்சுட்டு கேட்கிறார், அக்கா இந்த இடத்துல வச்சு அவங்க உங்களை முடிச்சிருவாங்க, உங்களை நாங்கள் களவா உள்ளால கடத்தி கொண்டு போயக்கா வெளியில விடுறோம், தயவுசெய்து நீங்கள் வாங்கக்கா, அதுல நிக்க வேண்டாம். இப்ப நான் சொல்லுவோம், இல்ல வேண்டாம், இவ்வளத்துக்கு வந்துட்டோம், இதுல வச்சு நாங்கள் இன்னொரு முடிவெடுப்போமா இருந்தா இதுல இருக்கிற சனத்துக்கும் வந்து நாங்கள் பிரச்சனையை கொடுக்கறதா அமையும். எங்களோட வாழ்வு அங்கால தொடருமா இல்லையா எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க சனத்துக்கு பிரச்சனை கொடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நிக்கிறேன். அப்ப அவர் வந்து என்னோட கதைச்சிட்டு அவர் அங்கால போயிட்டார், திருப்பி கேட்டு போயிட்டார். அவர் போய் 5 நிமிஷம் இல்ல, ஒரு ஆமிக்காரன் வாரான் வந்து சொல்றான், உங்களை தப்பி கூட்டிட்டு போகன்னு சொல்லி எல்லா பக்கத்தாலும் போராளிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி வெறுவினா, தயவு செய்து எந்த ஒரு பக்கத்திலும் போயிடாதீங்கோ, அப்படி நீங்க கோவியலா இருந்தா அந்த கணத்துல நாங்கள் உங்களை பிடிபடுவீங்களா இருந்தா சொல்லி. So when we were there, a person came, identified himself as somebody who worked under my husband, and he claimed to be an ex-militant. He said that my task is to take you out from this place. You should, as a family, you people should escape from this place, and we will take you to a safe hideout. But then I refused to go. I told that I would not like to jeopardize the lives of any other persons. We would like to stay here. He tried to convince me, but then I was bent upon not going. And after some time, after he left, another person from the army, he came and told me that many people here in the camp would come and ask you to follow them and escape from the place. If at all I tried to escape from that place, that would be the end of me and my family. அந்த இடத்துல வந்து அந்த 17ஆம் தேதிக்கு பிறகு சிங்கள இது இல்ல, அதாவது அரசாங்கத்துல இருந்தவையாலும் மற்ற அமைப்புகளால் இருந்தாலும் அந்த மிருக காட்சி சாலையில் இருக்கிற மிருகத்தை எப்படி காட்சிக்கு நாங்கள் பார்க்க போவோமோ அப்படி ஒரு பொருளாத்தான் என்ன அவையல் வந்து பார்த்ததாகவும், அதே நேரத்துல எங்கட மக்கள் வந்து என்ன சந்திக்கல வந்து அவையில இனங்கண்டு சிங்கள ராணுவம் பிடிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு உடந்தையான ஆளா ராணுவம் பயன்படுத்துற ஒரு ஆளாயும், அதே நேரத்துல எங்கட அமைப்புல இருந்து எங்களுக்கு துரோகம் செய்துட்டு போன கருணா அந்த இடத்துலதான் என்ன வந்து பாக்குது. உண்மையில அந்த ராமநாதன் கேம்ப்ல கருணாவை நான் கண்டதுக்கு பிறகு இன்று வரைக்கும் நான் நேர்ல காண இல்ல. ஆனா எனக்கு தெரியாது இன்றைக்கு கருணாவோட நினைச்சு என்ன பற்றி ஒரு கதை வெளியில கட்டப்பட்டிருக்க விஷயம் வந்து உண்மையில எனக்கு தெரியாது உள்ள இருக்குமாமட்டுக்கு. நான் வெளியில வந்து, அதாவது எப்ப நான் சனத்தை சந்திக்க அனுமதிக்கப்பட்ட அந்த 4 வருஷத்துக்கு பிறகு நான் சனத்தை சந்திக்கலாம் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு நாள் ஒரு மணித்தியாலும் கூட இல்ல
அது அப்படி பார்த்தா முஸ்லிம் மினிஸ்டர்ஸ் அந்த மினிஸ்டர் எவ்வளவு பேர் என்ன வந்து பார்த்தவ, எத்தனையோ தடக்கா பார்த்தவ. அந்த ஒரு 15 நிமிஷம் கருணா வந்து என்ன பார்த்த பிரச்சனை இவ்வளவு தூரம் என்ற வாழ்க்கையை வந்து பின்னால உதைக்க போதுன்னு நான் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. So when we were there in the camp, so we were like animals kept in a zoo. So many soldiers and officers, they came, surrounded us, saw us, and then it was something a very, very pathetic experience to be surrounded by so many different people. After that, Karuna, who left the LTT and he was with the government, he came and met me for 15 minutes. So this 15 minutes happened to be one of the most tragic events of my life, because people started suspecting me to having an affair with Karuna. Though there were so many Muslim ministers and other ministers who also came and met me in the camp, but nothing was spoken about that. But then what was highlighted was my meeting with Karuna for 15 minutes only. And after 4 years, when I came out to the civil society, among the civilians, only then I got to know how people were speaking ill about me and Karuna. இந்த ரீதியில வந்து அந்த கேம்ப்ல ஒரு 4 நாள் இருந்தது பேரு எங்களை வந்து அருணாச்சல கேம்புக்கு மாத்துறாங்க. அங்க வச்சும் மக்கள் வந்து என்ன மக்கள் இப்படி என்ன தமிழ்ல மனசியாமன்னு கேள்விப்பட்டவங்க சந்திக்கத்தான் வருவாங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். தங்களோட உயிரை கூட யோசிக்காம சந்திக்க வந்த எல்லாருமே ராணுவத்தால வந்து பிடிக்கப்பட்டு எங்கேண்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு பட்டியல்ல அவையிலும் வந்து நாட்கள் சேர்ந்துட்டின. அப்படி ஒரு நிலைமையில வச்சிருந்த என்ன வந்து அடுத்து பம்பமடு முகாமுக்கு வந்து ஏத்துறாங்க. அதாவது பெண் போராளிகளா இருந்தவைய வந்து ஏத்தின முகாம். We were there only for 4 days. So many people came and met me, and after that we were shifted to Armuganadar, and then we were shifted to the Armuganadar camp. Armuganadar camp அது வந்து அங்க இருந்து பம்பமடு பெண் போராளிகளை வந்து அடைச்சி வச்சிருந்த கேம்ப். And then after that I was taken to the Pambamadu camp where the women fighters were kept. அந்த பம்பமடு முகாம் வந்து ஒரு பல்கலைக்கழகமா அவங்க கட்டின ஒரு கட்டிடம் தான். ஒரு சின்ன ஒரு கட்டிடத்துக்குள்ள வந்து 500 பெண் போராளிகளா இருந்தாக்களே வந்து ஒரு மிருகத்தை கூட அப்படி நாங்கள் அடைச்சி வச்சிருக்க மாட்டோம். அப்படி ஒரு மோசமான நிலைமையில அந்த 500, அதாவது 3 கட்டடத்துல 1500 பெண் போராளிகள் அடைக்கப்பட்டிருந்ததாம். எனக்கு பக்கத்துல இருந்தா தெரியாது, பிறகு வந்தது தான் தெரியும். அந்த 500 பேருக்கும் வந்து 7 பாத்ரூம் தான். அப்ப நிலைமையை யோசிங்க, தண்ணி இல்ல. காலமா பவுசர் வந்து தண்ணி அடிச்சா அவ்வளவுதான் தண்ணி. குடி தண்ணிக்கு பின்னேரம் இன்னொரு பவுசர் வரும். அந்த ஒவ்வொரு பவுசர் தண்ணி தான் எங்களுக்கு ஒரு நாள் நிலை வரும். அப்ப 500 பெண் போராளிகள், அதுல நான் மட்டும்தான் குழந்தைகளோட. என்ற மகளுக்கு அந்த நேரம் செங்கமாரி வருத்தம். என்ன நிலைமை, அதுவும் பெண்களுக்கு தண்ணி எவ்வளவு முக்கியம் என்று நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி ஒரு நிலைமையில நாங்கள் எப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்போம் என்று உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க. We were taken to the Pambamadu camp where 500 in the place in the building in which I was staying, 500 former female fighters were caged. She is very deliberately using the word caged because it was extremely overcrowded without water, and there were 2 other buildings. So in all I heard that 1500 female fighters were put in 3 small buildings without water, and water is extremely essential for women, and for 500 female fighters there were only 7 toilets to use. அப்ப இந்த நிலைமையில நாங்கள் இருக்க பிள்ளைங்க மகள்ட வருத்தம், பிள்ளை தப்பாதண்டு நிலைமையில டாக்டர் முடிவு வந்துட்டார் மகளிரி தப்பாதண்டு. அந்த நிலவரத்துல நாங்கள் எங்களுக்கு ஒழுங்கான மருத்துவ வசதியை செய்தாங்க. அதுல நின்று கேட்டிடத்துல வேற என்னோட பழைய பெண் போராளிகளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு எங்களைத்தான் நாங்கள் போராடணும் என்று கொண்ட அந்த 2 சின்ன பிள்ளைகளும் என்ன செய்யுது, 9 வயசு மகன் 4 வயசு மகன், அவை என்ன பாவம் செய்தவை இந்த இடத்துக்கா கொண்டு வச்சுக்கிறீங்களே. அப்ப அந்த இடத்துல ஒரு ராணுவ சிப்பாய் சொல்றா, உஞ்ச புருஷனால்தான் தண்ட சகோதரன் செத்ததான். அப்ப நான் உடனே சொல்றேன், எந்த புருஷனால உஞ்ச சகோதரன் சாகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. ஏண்டா நாங்கள் வந்து எங்கட நிலத்துல எங்களை வாழ விடலாம் கேட்ட நாங்கள். நீங்கள் என்ன, நீங்கள் எங்கட நிலத்தை பிடிக்கிறதுக்காக உஞ்ச தம்பி எந்த இடத்துக்கு வந்தது. நான் வரையில உஞ்ச இடத்துக்கு, எந்த புருஷன் வரையில உஞ்ச இடத்துக்கு, நீ வந்து நீ எந்த இடத்துல என்று சொல்லித்தான் நான் திருப்பி அல்ல சண்டை பிடிச்சோன.
அவள் என்ன உடனே அடிக்க வந்து அந்த கொமாண்டர் சிப்பாய் இந்த கொமாண்டர் இடத்துக்கு என்ன கொண்டு போயிட்டினா. Sipai, my child was suffering from acute illness, and the doctors had told that she would not survive. She is a child of 9 years. The other female fighters who were there, they also started to complain, and then they started saying that these children have not committed any crimes against the Sri Lankan government. So in that sense, why should they be put in the same prison where the adult fighters were staying? At this point of time, a soldier came and told that her younger brother, அப்ப அந்த இடத்துல வந்து நான் her younger brother died because of your husband. Then I started fighting with her, saying that your brother came to my area to take over my place. We never went to the south to occupy the place of the Sinhalese. அப்ப இந்த ரீதியில இதண்டு இப்படி நாங்க சொல்லிக்கொண்டு போனா எவ்வளவு கொடுமையில வந்து நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு வைக்கலாம். இன்றைக்கு நேரம் காணாத பிரச்சனை அடுத்த ஒரு முக்கிய பிரச்சனை உங்களுக்கு வைக்கிறேன். என்ன அங்கிருந்து அனுராதபுரம் கேம்புக்கு ஏற்றி அங்கிருந்து எனக்கு பிரணயத்துறையாளரால நான் பிரச்சனை படுறேன் ஏற்றப்பட்டு அனுராதபுரத்திலிருந்து கொழும்புக்கு ஏற்றப்படுறேன். அதாவது பெனாகொட கேம்புக்கு. பெனாகொட கேம்புக்கு ஏற்றப்படைக்கலான்னு எனக்கு தெரியும். எந்த பொறுப்பை எடுத்தது வந்து கோத்தபாய ராஜபக்ச தான் தமிழ்ச்செல்வன் குடும்பத்தை கொண்டே வச்சிருந்தது. மஹிந்தவுக்கு கூட என் அம்மா கடிதம் நேரத்துல மஹிந்த அதாவது ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச அம்மாக்கு பதில் கடிதம் போட்டுட்டார். அப்ப என் அண்ணா திலீபன் என்று சொல்லி இறுதி நேரத்துல அங்க நடக்கிற தகவலை வெளிநாட்டுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தவர். அவரும் வந்து இன்றைக்கு காணாமல் போனோர் பட்டியல்ல தான். அப்ப அவர் என்ன நிலை என்ற மகள் என்ன நிலை என்று அம்மா ஜனாதிபதி கடித சந்தர்ப்பத்துல உங்களோட மகனை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது, ஆனா மகளை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் உடனே விடுதலை செய்யறோம்னு சொல்லி சொன்னவர். The person who had taken complete custody of us was Gotabaya Rajapaksa and not Mahinda Rajapaksa. So in that sense, my mother wrote to the president urging him to find out my whereabouts, and she got a reply stating that we would be released shortly, but at the same time they had no whereabouts of my brother who disappeared. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு மீடியாக்கு எடுக்கிறாங்க, ரூபவாகினியை கொண்டு விட்டு பயங்கரவாதி என்ற போர்வேல வந்து என்ன வச்சு வற்புறுத்தி என்ற பிள்ளைகளை அவங்கள்ட்ட வச்சு வற்புறுத்தி பேட்டி எடுத்து தான் போட்டவங்க. அத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அத நீங்க தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நகருங்க. திருப்பி ஒரு சந்தர்ப்பத்துல நான் இந்த மிச்ச கதையை சொல்றதுக்கு உங்களுக்கு முன்னால வருவேன். So the next time they brought the state television Rupa Vahini and forcibly took my statement, and it is this statement which was taken forcibly from me which did the rounds in the press. Please don't go by that version. As there's a paucity of time, I would continue to speak more on this in the coming days for the next few side events which we organize. Thank you.